ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னதியை கூட்டு சேர்த்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கொடுக்க இந்த குடும்பத்தின் வாசல் நீ தந்து தந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதன் மூலம் அநேகர் பயன்பட்டு கொண்டிருக்கிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய வருகையிலே இந்த குடும்பத்தை காண நீரே கிருபை செய்ய போகிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீரே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம லேவியராகமம் புத்தகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே ஆசாரியனுடைய வஸ்திரத்தை பற்றி பார்க்கிறோம். வாசிங்க, லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து, லேவியராகமம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம்ம எல்லாரையும் தேவனுக்கு முன்பாக ஆசாரியராய் மாற்றி இருக்கிறார். நம்மை அவருக்கு முன்பாக ஆசாரியராய் நிறுத்தியிருக்கிறார். இந்த நிற்கிற ஆசாரியர் எப்படி இருக்க வேண்டும் என்று பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அப்ப தேவனுக்கு முன்பாக ஒருவன் நிற்கும் போது அவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதற்காக தான் ஆசாரியனுக்கு இந்த வஸ்திரமானது கொடுக்கப்பட்டது. ஆசாரியனுக்கு வஸ்திரம் எதற்காக கொடுக்கப்பட்டது? ஆனால் மகா பரிசுத்தத்துக்கு முன்பாக போய் தேவனுக்கு முன்பாக போய் நிற்பது ஒரு லேசான காரியம் அல்ல. அதற்கு வேண்டிய ஆயத்தப்படுத்துவதற்காக, அவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்பதற்காக தான் ஆசாரியனுக்கு சில வஸ்திரங்களின் முறைமைகளை கர்த்தர் கொடுத்தார். அந்த வஸ்திரங்கள்ல நம்ம உள்ளங்கியை பற்றி பார்த்தோம், இடைக்கச்சையை பற்றி பார்த்தோம், மேலங்கியை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த மேலங்கில கீழே சில காரியங்களை கர்த்தர் தொங்க விட சொன்னார். ஆசாரியனுக்கு மேலங்கில கீழ் பகுதியில சில காரியங்களை என்ன செய்ய சொன்னார்? தொங்க விட சொன்னார். நீங்க வாசிங்க, யாத்திராகமம் 39ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை வாசிங்க. இது உள்ளங்கியில தொங்கப்படக்கூடியது அல்ல, இது மேலங்கியிலே தொங்கப்படக்கூடியது. ஏனால் இதை நாம் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். இதன் மூலம்தான் நாம் தான் இதற்கு சாட்சி. அதுக்காக தான் மேலங்கியில இதை தொங்க விட்டார். வாசிங்க, அங்கியின் நடுவில், அதான் அங்கியின் நடுவில். ஆனால் மேலங்கி மார்க்கவசத்து துவாரத்துக்கு ஒப்பாக ஒரு துவாரமும் அது கிழியாதபடி அந்த துவாரத்தை சுற்றிலும் ஒரு நாடாவும் தைத்திருந்தது. அங்கியின் கீழ் ஓரங்களில் தொங்கத்தக்கதாக திரித்த இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலுமான வேலையாக மாதளம் பழங்களை பண்ணி பசும் பொன்னினால் மணிகளையும் பண்ணி அந்த மணிகளை அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் மாதளம் பழங்களின் இடையிடையே தொங்க வைத்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே ஆராதனைக்குரிய அங்கியின் ஓரத்தை சுற்றிலும் ஒரு மணியும் ஒரு மாதுளம் பழமும் இப்படி ஒவ்வொன்றும் வைத்து தச்சிருப்பாங்க. இந்த படத்தை பாருங்க.
இந்த ஒரு ரவுண்டுக்குள்ள இருக்கும் பாருங்க, அதை பாருங்க. ஒரு மணியும் ஒரு மாதுளம்பழமும் வச்சிருப்பாங்க. அப்படி வரிசையா பாருங்க. அந்த ரவுண்டுக்குள்ள அதான் இந்த அந்த மேல அதான் அதுல அந்த ஒரு மாதுளம்பழமும் ஒரு மணியும் இருக்கும். ஆசானுடைய வஸ்திரத்துல கீழே வச்சு தச்சிருப்பாங்க. இந்த ரவுண்டுக்குள்ள பாருங்க, ஒரு மணியும் ஒரு மாதுளம் ஒவ்வொன்றா வச்சு தச்சிருப்பாங்க. இந்த மணியானது எதற்கானால், இந்த மணியும் மாதுள பழமும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஆசாரியனுக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒன்று. இந்த மணி எதற்கானால் வாசிங்க, யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதோ வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த மணி எதற்குனா, ஒரு ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவர் பரிசுத்தம் இல்லாமல் போனால் தேவன் அவரை அடிப்பார். அப்படி அடிச்சார் அவர் உயிரோடு இருக்காரா இல்லைன்னா மரித்து விட்டாரா என்பது வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனாலதான் இயேசு இந்த ஆசாரியனுடைய வஸ்திரத்துல ஓரங்கள்ல இந்த மணியை தொங்க விட்டார். இந்த மணி எதை குறிக்கிறதானால் இயேசு இன்னும் ஜீவிக்கிறார் என்பதை குறிக்கிறது. ஒரு ஆசாரியன் உயிரோடு இருக்கிறான் என்றால் இந்த சத்தத்தை வச்சுதான் என்ன செய்ய முடியும், அறிய முடியும். இந்த மணி ஆவியானவருடைய சத்தத்தை குறிக்கிறது. மணி எதை குறிக்கிறது? நீங்க உதாரணமா ஒரு வசனம் வாசிங்க. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம். இதுல என்ன இருக்குன்னா, பேதுரு மூலம் ஆவியானவருடைய சத்தம் வெளிப்படுது. அந்த ஆவியானவருடைய சத்தத்துல ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கார். இயேசு இன்னும் என்ன செய்கிறார், ஜீவிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி கொடுத்தார். அப்ப இந்த மணி எப்பெல்லாம் கேட்கப்படுதோ அது வரைக்கும் ஆசாரியர் இன்னும் எப்படி இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அதே போலதான் புதிய ஏற்பாட்டு காலத்துல சபைகள்ல ஆவியானவருடைய சத்தம் இன்னும் கேட்கப்பட காரணம், சபைகள்ல இன்னும் ஆவியானவர் ஊற்றப்பட காரணம் என்னவானால் இன்னும் இயேசு ஜீவிக்கிறார், அதற்கு நாங்கள் சாட்சி. அப்ப ஆவியானவரை நமக்கு தந்தது, ஆவியானவர் நம் மூலம் ஆவியானவர் இன்னும் பேசிக் கொண்டிருப்பது எதற்கானால் நாம் இயேசு இன்னும் ஜீவிக்கிறார் என்பதற்கு என்னது, ஒரு சாட்சி. இந்த சாட்சி இருக்கிற வரைக்கும், இந்த சாட்சியை நம்ம கர்த்தர் எதுக்காக ஏற்படுத்தினார், நமக்கு ஏன் ஆவியானவர் ஊற்றினார், நம்ம மூலம் ஆவியானவர் ஏன் பேசுதார், இன்னும் ஆவியானவருடைய சத்தம் சபைகள்ல ஏன் கேட்கப்படுது, இயேசு இன்னும் ஜீவிக்கிறார். இந்த மணி சத்தம் நின்றுட்டானால் ஆசாரி என்ன இல்ல, எப்படி இல்ல, ஆசாரி எப்படி இல்ல, உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். இந்த மணிகள் ஆவியின் வரங்களை வெளிப்படுத்துது. இந்த மணிகள் எதை வெளிப்படுத்துகிறது, ஏன்னா ஆவியானவர் தான் அவருடைய சித்தத்தின்படி ஆவியானவர் தான் வரங்களை என்ன செய்வார், பகிர்ந்து கொடுப்பார். அப்ப இந்த ஆவியானவர் தான், ஆவியானவருடைய வரங்களை தான் இந்த பொன்மணி என்ன செய்யுது, வெளிப்படுத்துது. இப்ப நம்ம பார்த்தது என்னது, அதனாலதான் இத மேலங்கில வச்சு தைக்க காரணம். ஏன்னா இது வெளிப்படணும், நமக்குள்ள இருக்கிற கிருபை வரமெல்லாம் என்ன செய்யணும்,
வெளிப்படணும். ஏன் வெளிப்படணும்? எனக்குள்ள இருக்குங்கிறத காட்டுறதுக்காக அல்ல, நம்ம மூலம் இயேசு இன்னும் ஜீவிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துறதுக்கு. அதுக்கு நம்ம தான் சாட்சி. இயேசு இன்னும் ஜீவிக்கிறார் என்பதற்கு யார் சாட்சி? நம்ம தான் சாட்சி. அதுக்காக தான் பேதுரு மூலம் ஆவியானவருடைய சத்தத்தின் மூலம் என்ன வெளிப்பட்டது? இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார், அதற்கு நாங்கள். இதுக்குதான் மணியை தொங்க விட்டாங்க. இது ஆவியின் வரங்களை குறிக்கிறது. எழுதிக்கிடுங்க. இந்த மணி எதை குறிக்கிறது? ஆவியின் வரங்கள். அடுத்ததாக இதுல மாதுளம் பழத்தை வச்சார். இது எதுக்காக தொங்க விட்டார்? ஆனால் நீங்க மாதுளம் பழத்தை உடைக்கும் போது பாருங்க, அது எப்படி இருக்கும்? நல்ல வரிசையா ஒவ்வொரு முத்தா என்ன செய்யும்? அடுக்கி வச்ச மாதிரி வேற எந்த பழத்தையும் எப்படி பார்க்க முடியாது. அதனால்தான் மாதுளம் பழத்தை அவர் குறிப்பிட்டார். ஏன் மாதுளம் பழத்தை குறிப்பிட்டார்? அந்த முத்து முத்தா இருக்கிற வரிசையா அடுக்கி வைப்பதெல்லாம் ஆவிக்குரிய கனிகளை குறிக்கிறது. மாதுளம்பழம் எதை குறிக்கிறது? பொன் மணி எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய வரங்களை. மாதுளம்பழம் ஆவிக்குரிய. இந்த ரெண்டையும் கர்த்தர் நமக்கு தர காரணம் இயேசு இன்னும் ஜீவிக்கிறார் என்பதை வெளிப்படுத்த. இயேசு தேவனுடைய குமாரன் என்பதையும், தேவன் இன்னும் பிதா ஒருவர் இருக்கிறார் என்பதையும் இயேசு கல்வாரி சிலுவையில எப்படி வெளிப்படுத்தினார்? கனிகளினாலே மரத்தை அறியலாம் சொன்னாரோ சொல்லலையா? பிளாட்டோ, நீர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். எப்படி வெளிப்படுத்தினார்? அப்ப நமக்கு வரமும் கனியும் நமக்கு கர்த்தர் தந்தது காரணம் என்னன்னா, என்கிட்ட வரம் இருக்கு, என்கிட்ட நல்ல சுபாவங்கள் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக அல்ல. இயேசு இன்னும் ஜீவிக்கிறார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்பதற்காக தான் இதை கர்த்தர் நமக்கு தந்தார். இது நம்மால் உண்டானது அல்ல, தேவனுடைய. அப்ப கர்த்தர் கொடுத்த கிருபையும் வரத்தையும் கனிகளையும் என்ன செய்யணும்? பயன்படுத்த. எதுக்காக பயன்படுத்தணும்? நம்ம மூலம் வரம் கிரியை செய்வது எதற்கு? வசனத்தை என்ன செய்ய? அற்புதமும் அடையாளம் எதுக்கு? அற்புதமும் அடையாளமும் இருக்கு. வசனத்தை உறுதிப்படுத்த. அதற்குதான் அற்புதமும் அடையாளம். இயேசு இன்னும் ஜீவிக்கிறார் என்பதை நம்ம மூலம் வெளிப்படுத்ததான் நாம தான் இயேசுவுக்கு சாட்சிகள். நம்ம மூலம் வரமும் கனிகளும் கிரியை செய்வது எதற்கு? இயேசு இன்னும் ஜீவிக்கிறார். இதுக்காக தான் மேலங்கியில இந்த மாதுளம் பழமும் மணியும் என்ன செய்வாங்க? தொங்க விட சொன்னார். மணி என்பது ஆவிக்குரிய வரங்களையும், மாதுளம்பழம் என்பது தேவனும் ஆவிக்குரிய கனிகளையும் குறிக்கிறது. அடுத்ததாக வாசிங்க. இப்ப மேலங்கிய பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததாக லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும். சாரி, லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமா? வாசிங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு உள்ளங்கியை போட்டு இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து. இப்ப மேலங்கியை பார்த்தோம்,
அடுத்ததாக ஏபோத்தை தரிக்க வேண்டும். ஆசாரியனுக்கு என்ன தரிக்க வேண்டும்? இந்த ஏபோத் என்றால் இந்த மேல் அங்கிக்கு மேல வைக்கப்பட்டிருக்கதான் ஏபோத். இந்த ப்ளூ கலர்ல ஒரு அங்கி இருக்கு. அந்த அங்கிக்கு மேல அவனுக்கு இந்த இப்படி தோள்பட்டையில இருந்து ஒரு பனியன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஏபோத். பாருங்க, அந்த பனியன் மாதிரி ஆசாரி ஒண்ணு போட்டிருப்பார். இருக்கா? 4 வித நூலால செய்யப்பட்டது. மேல ஒரு பனியன் மாதிரி போட்டிருப்பாங்க. இப்ப வாசிங்க யாத்திராகமம் 39ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை முத்திரை வெட்டு வேலையாக கோமேதக கற்களில் வெட்டி, இந்த தோல் மேல ஆசாரனுடைய 2 தோல் மேல 2 கோமேதக கல் இருக்கும். இந்த கல்லுல இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய 12 பேர், அந்த யாக்கோபினுடைய பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அந்த 12 பேருடைய பேரோ இந்த கோமேதக கல்ல என்ன செய்யும்? பதிக்கப்பட்டிருக்கும். நீங்க வந்து இதை பாருங்க, இதான் 2 கோமேதக கல். அதுல அந்த உள்ள எழுதியிருப்பாங்க. அந்த 2 தான் கோமேதக கல். இது ஆசானுடைய தோள்பட்டையில இருக்கும். 2 தோள்பட்டை. இதுல ஒரு கல்லுல 6 நாமங்களும் இன்னொரு கல்லுல 6 நாமங்களும் பதிக்கப்பட்டிருக்கும். ஆசர்ப்பு கூடம்னா என்னன்னே தெரியாத நேரம் அந்த புக்கு கிடைச்சது. ஒரு கொரியாக்காரர் இப்படி வரைஞ்சி எழுதியிருக்காரு. அத வாசிங்க, அப்ப வாசிங்க, உங்களுக்கு புரியும். இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை முத்திரை வெட்டு வேலையாக கோமேதக கற்களில் வெட்டி, கோமேதக கற்களை வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதித்தார்கள். அவைகளை பொன் குவளை, இந்த பாத்தீங்களா, இதான் பொன் குவளை. இதுல என்ன செஞ்சாங்க? பதித்தார்கள். அடுத்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவைகள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து ஞாபக குறி கற்களாய் இருக்கும்படி. இது எதற்காக அதுல பதிக்கப்பட்டதானால் இஸ்ரவேல் புத்திரரை ஞாபக குறியாகவும் ஏபோத்து தோள்களின் மேல் அவைகளை வைத்தான். அது அப்பப்போ நினைப்பதற்காகவும் என்ன செஞ்சார்? இத வச்சார். எதற்காக வச்சார்? ஏன் ஆசாரியனுக்கு இத தோள் மேல வச்சார்? சபையில உள்ள முழு குடும்பத்தையும் ஆசாரியன் என்ன செய்யணும்? சுமக்கணும். முழு குடும்பத்தினுடைய பாரத்தையும் நான் தான் தரிசனம். ஒரு வயதான ஒரு ஒருத்தர் ஒரு மூட்டையை சுமந்துட்டு போறார். நான் பின்னாடி நின்று பார்த்தேன். இந்த ஐயா இந்த மூட்டையை சுமக்க முடியாம சுமந்துட்டு போறாங்களேன்னு பார்த்தேன். போய் ஐயா இப்படி சுமக்க முடியாம சுமந்துட்டு போறீங்கன்னு கேட்கதான் செஞ்சேன். ஒன்னும் செய்யல. மூட்டையை தூக்கி என் மேல வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐயாவில ஒருத்தரும் இல்ல, நான் தான் அந்த மூட்டையை சுமந்துட்டு வெறும் ரோடா இருந்தது, அந்த ரோட்ல நடந்து போனேன். ஏன் கர்த்தர் இந்த மூட்டையை சுமக்க தந்த? சபையில உள்ள எல்லா குடும்பத்தினுடைய பாரத்தையும் ஊழியக்காரர் என்ன செய்யணும்? சுமக்கணும். ஏன்னா மறந்துடுவார். நான் தான் குடும்பத்துக்கு மட்டும்தான் பாரம் இருக்கு, தான் குடும்பத்தின் பாரத்தையே அவர் என்ன செய்யக்கூடாது? சுமக்க கூடாது.
எல்லா குடும்பம், அதான் 12 நாமங்கள். இஸ்ரவேல் கோத்திரங்கள் உள்ள எல்லா குடும்பத்தையும் என்ன செய்யணும்? அதான் தோள் மேல இதை வச்சார், சுமக்கணும். ஆசாரியன் தான் என்ன செய்யணும்? சுமக்கணும். அப்ப நம்ம குடும்பத்தில் உள்ள பாரத்தை நாம சுமக்கணும். ஒருவருக்கு ஒருவர் பாரத்தை, ஒருவருடைய ஒருவர் பாரத்தை என்ன செய்யணும்? சுமக்கணும். அவர்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதுக்காக அது தோள் மேல் வைக்கப்பட்டது. இது இல்லாம உள்ள போக முடியாது. இப்பவாது நம்ம தேவனிடத்துல ஈஸியா நெருங்கணும். அப்பெல்லாம் தேவனிடத்துல ஈஸியா, அதுக்கெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருந்தது. கர்த்தர் இப்ப கிருபையா நமக்கு அந்த இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கார்? நீக்கி தந்திருக்கார். அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தேவனோடு எந்த அளவுக்கு நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? நெருங்கணும். இப்ப பிற்காலத்துல இந்த ஏபோத்து எப்படி மாறிட்டானால் ஆலோசனை கேட்கக்கூடியதாய் மாறிட்டு. இப்போ இந்த கல்லு இல்லை. இப்போ இந்த கல்லு இருந்ததுன்னா நம்ம ஆட்க சும்மா விடுவாங்க, குறி சொல்லுகிற கல்லா மாத்திடுவாங்க. இந்த கல்லு இருந்தா என்ன ஆவாங்க? குறி சொல்ற கல்லா மாத்திடுவாங்க. அதனாலதான் இப்ப இந்த கல்லை கர்த்தர் வைக்கல. கர்த்தர் சில காரியத்தெல்லாம் இந்த பூமியில இருந்து காணாம பண்ண போக காரணம் நல்லதுதான். நீங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் வாசிங்க. தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியாத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஏபோத்தை என்னிடத்தில், அப்ப தேவனிடத்துல ஆலோசனை கேட்டு வாழ வேண்டும் என்கிற சத்தியத்தையும், சபையை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற சத்தியத்தையும் இந்த ஏபோத்து நமக்கு என்ன செய்து கற்று தருது. இந்த ஏபோத்து எத்தனை காரியத்தை குறிக்கி? 1, தேவனிடத்துல ஆலோசனையை கேட்டு வாழ வேண்டும் என்பதையும், 2வது சபைக்காக, சபையை நினைவு கூர்ந்து அனுதினமும் ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்தையும் இது நமக்கு கற்று தருகிறது. அதனால பவுலுக்கு இருந்த பாரத்திலே, இருந்த கவலையிலேயே மிகப்பெரிய கவலை என்னது? எல்லா சபையை குறித்ததான கவலையும் சொல்வாரா? எல்லா சபையை குறித்ததான, ஏன்னா அவர் பாட்டு ஸ்தாபிச்சுட்டு அவர் பாட்டுக்கு இல்லை, ஒவ்வொருத்தர் கையில கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு என்ன இல்லை, சும்மா இல்லை. எல்லா சபையை குறித்ததான பாரமும் என்னை நெருக்குகிறது. அதான் கலத்திய சபைக்கு சொல்லுவார், நீங்க நன்றாய் ஓடினீர்கள், ஆனா உங்களுக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை தடை செய்தவன் யார்? ஏன்னா அந்த பாரத்தை நம்ம எந்த அளவுக்கு சுமக்கமோ அந்த அளவுக்கு தான் எந்தெந்த குடும்பம் எப்படி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி கொடுப்பார். நம்ம பாட்டுக்கு சபைதானே அப்படின்னு இருக்கக்கூடாது. சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம தான் என்ன செய்யணும்? ஊழியக்காரர் தான் சுமக்கணும். ஏன் சுமக்கணும்? இப்போ உங்களுடைய பிள்ளைகளை கொடுத்ததான பாரத்தை நீங்க சுமக்கும் போது உங்க பிள்ளைகளை கொடுத்ததான காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். கண்டிப்பா பாரம் உள்ளவனுக்கு வெளிப்படுத்தி தருவார். நீங்க எலியாவை பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், அவனுக்கு பாரம் இருந்தது, சுமந்தான். மரித்த பிள்ளைய வாங்கி, உன் பிள்ளைய என்னிடத்தில், தாய்க்கு இல்லாத பாரம் அவனுக்கு இருக்க பாருங்க. தோல் மேல சுமந்து கொண்டு மேல போற, உன் பிள்ளைய என்னிடத்தில் பாரம், அந்த பாரத்தை சுமந்துட்டு போற. இதே போலதான் நம்ம பிள்ளைகளை குறித்து நமக்கு பாரம் இருந்தால் கண்டிப்பா நமக்கு என்ன செய்வார்? நம்ம பிள்ளைகளுக்குரிய காரியத்தை வெளிப்படுத்தி தருவார். அப்ப நம்ம இந்த ஏபோத்து எதை குறிக்கி? தேவனிடத்துல ஆலோசனையை கேட்டு நம்ம வாழ வேண்டும். தாவீது ராஜா, ஆனா அவர் ஆசாரியை நோக்கி எனக்கு ஏபோத்தை தாரும், ஏன்னா நான் தேவனிடத்துல என்ன செய்யணும்? ஆலோசனைய கேட்கணும். எந்த ஒரு காரியத்திலும் தேவனிடத்துல ஆலோசனை கேட்டு செய்வது நமக்கு நல்லது.
அதனால தாவீதை குறித்து வேதம் சொல்லும், தாவீது கடைசி வரை தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து நித்திரை அடைந்தான்னு போட்டிருக்கும். தாவீது எப்படி ஊழியம் செய்தாரா? ஏன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார்? அவர் கையில ஏபோத்து இருந்தது. தேவனிடத்துல ஆலோசனையை கேட்ட கண்டிப்பா நம்ம சொல்லி தருவார், கண்டிப்பா சொல்லி தருவார். ஆலோசனையை எந்த காரியமானாலும் தேவனிடத்துல ஆலோசனையை கேட்டு நம்ம வாழ வேண்டும் என்பதையும், சபையை நாம நினைத்து அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதையும் இந்த ஏபோத்து நமக்கு என்ன செய்யுது? வெளிப்படுத்துகிறது. அதனாலதான் இதை தோல் மேல வைப்பார். ஏன்னா இவன் சுமக்கணும். இந்த 2 கால் இங்க இல்லைன்னா இது என்ன ஆகாது? வெறும் ஆசாரியன் தான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஆசாரியன் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஆசாரியரும் இருக்கிறார்கள், வெறும் ஆசாரியரும் இருக்கிறார்கள். ஆமோஸ் என்றால் என்ன அர்த்தம்? ஆமோஸ் என்றால் என்ன அர்த்தம்? பாரம் பாரம் உள்ளவர். ஆமோஸ் என்றால் என்ன அர்த்தம்? பாரம். கண்டிப்பா நமக்கு நம்ம குடும்பத்தை, ஏன்னா எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியம் தான். நம்ம பாட்டுக்கு என்ன நினைப்போம்? நமக்கு நம்ம குடும்பத்தினுடைய பாரத்தை நாம என்ன செய்யணும்? சுமக்கணும். நம்ம பிள்ளைகளை குறித்ததான பாரத்தை நாம சுமக்கணும். அதற்காக நாம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பாரம் இருந்தால்தான் நமக்கு கர்த்தர் என்ன செய்வார்? சொல்லி தருவார். இந்த ஏபோத்து ரொம்ப முக்கியம். ஏபோத்து இல்லாமல் கர்த்தருக்கு முன்பாக நிற்பது பிரயோஜனமற்றது. தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு செய்வதற்கும், 2வது சபையை நினைத்து அதுக்காக ஜெபிப்பதற்கும் இந்த ஏபோத்து உதவுகிறது.